வாழ்க்கையில் இன்பத்தை தேடி ஓடுறதுக்கு பதிலாக வலியை தேடி ஓடுங்க. வலி உடல் பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் உடலில் ஏற்படுகிற அந்த வலியை தேடி ஓடுங்கள். வலிமையை தேடி ஓடுங்கள். வலியின் தன்மை தான் வலிமை. வலி என்கிற உணர்வின் தன்மைக்கு பெயர் தான் வலிமை. அதை தேடி ஓடணும். இன்பத்தை தேடி ஓடாதீங்க, வலியை தேடி போங்க. வலியை தேடி போனால் தான், வலியை உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்பம் என்பது தானாகவே வரும். இன்பம் என்பது வலியின் நிழல் போன்றது. வலி இருக்கிற இடங்களில் தான் இன்பமும் இருக்கும். வலியின் நிழல் போன்றது இன்பம். அதனால் வலி எங்கே இருக்கோ அங்கே தான் அதன் நிழலாக இன்பமும் இருக்கும். கடமை என்பது என்னவென்றால் வலி. கடமை என்கிற அந்த வலியை தேடி போவாங்க. கடமையை செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலியை உருவாக்குங்கள். உங்கள் உடலில் வலியை உருவாக்குங்கள், வலிமையை உருவாக்குங்கள். இன்பம் என்பது தானாகவே உங்கள் பின்னால் ஓடி வரும், குழந்தை போல ஓடி வரும். அதனால் வலியை தேடி ஓடணும். கடவுளை தேடி ஓடுறீங்களா, அதுக்கு பதிலாக கோயில் குளமாக கடவுளை தேடி அந்த கோயில் இந்த கோயிலுக்கு போனால் நம்ம பிரச்சனை சரியாகுமா, இந்த கோயிலுக்கு போனால் நம்ம பிரச்சனை சரியாகுமா, எமயமலைக்கு போனால் சரியாகுமா, அல்லது சபரிமலைக்கு போனால் சரியாகுமா, அல்லது வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போனால் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அதை விட எதுன்னா வலியை தேடி போங்க. இப்போ சபரிமலைக்கு போகிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குன்னு நினைக்கிறாங்க. சபரிமலைக்கு போகிறதுல கூட அவங்க ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். அதனால் உடலில் வலி ஏற்படுகிறது. செருப்பு போடாமல் நடக்கிறாங்க. அப்புறம் அந்த மலைக்கு போனோன்னா நடந்தே போகிறாங்க. உடம்புல ஒரு வலி வருது. அதனால தான் அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தே தவிர சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனால் அவங்களுக்கு ஒன்றும் நன்மை ஏற்பட போகிறதில்ல. அது மாதிரி திருப்பதிக்கு போனால் நடந்தே போகிறாங்க. 4-5 நாள் தொடர்ந்து நடக்கிறார்கள். அப்போ அவர்கள் உடலில் வலி ஏற்படுகிறது. வலி ஏற்படுவதால் அவர்கள் ஒரு நல்லது நடக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, திருப்பதிக்கு போனதுனால தான் நல்லது நடக்கு. நீ திருப்பதிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வேறு எங்கேயாவது நடந்து போங்க. வேறு எங்கேயாவது டெய்லி 2-3 கிலோமீட்டர் ஓடுங்க. டெய்லி நீங்கள் திருப்பதிக்கோ சபரிமலைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எங்கேயாவது காலையில் இருந்துச்சு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுங்க. 4-5 கிலோமீட்டர் நடங்க. 10 கிலோமீட்டர் நடங்க. காலையில் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் நடங்க. உங்கள் உடம்புல வலி ஏற்படுத்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போவும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உடம்புல வலி ஏற்பட்டால் நல்லது நடக்கும். வலி தான் கடவுள். அதனால் கடவுளை தேடி போகிறத விட வலியை தேடி போங்க. வலி ஏற்படாமல் நீங்கள் வேறு எதை தேடி போனாலும், கோயில் குளமாக அலைஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. நல்லது நடக்கணும்னா உங்கள் கண்களுக்கு நல்லது என்பது உங்கள் கண்களுக்கு தெரியணும்னா வலியை தேடி போங்க. கடமையை செய்யுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? வலியை ஏற்படுத்துகிற செயல்களை செய்யுங்கள். வலி தான் கடமை. வலியை உருவாக்குகிற செயல்கள், உடல் உழைப்பு, உடற்பயிற்சி. கஷ்டப்பட்டு நீங்கள் உட்கார்ந்து பாடம் படித்து எழுதினால் கூட உங்கள் உடம்புல ஒரு வலி வரும். கஷ்டப்பட்டு ஒரு சேரில் உட்காந்து பாடம் படிக்கிறீங்க, எழுதுறீங்க, நிமிர்ந்து உட்காந்து எழுதுறீங்க, தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்கிறீங்க, அலுவலக வேலைகளை செய்கிறீங்க அப்படின்னா உடம்புல ஒரு வலி வரும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்குன்னா அந்த வலி தான் காரணம். இன்னும் அந்த வலியை அதிகப்படுத்துங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுங்க. அப்புறம் ஒரு கஷ்டமாக சாப்பிடுவதற்கே கஷ்டமாக இருக்கணும், அந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க. காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. கிழங்குகள், பச்சை கிழங்குகள், மூலிகைகள், கீரைகள், பயிர்கள், பருப்பு, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. இதுவும் ஒரு வலி தான். எது தெரியுமா வலி இல்லாத உணவு, வலியை ஏற்படுத்தாத உணவு எதுனா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, இந்த மாதிரி நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, பேக்கரி உணவுகள், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, பேக்கரி இனிப்பு உணவுகள், நூடுல்ஸ், இந்த மாதிரி உணவுலாம் வலியே ஏற்படுத்தாத. கஷ்டமே இருக்காது. இதை சாப்பிட்றதுக்கு கஷ்டமே இருக்காது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அது சுகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரைகள், பச்சை கீரைகள், பச்சை மூலிகைகள், கிழங்கு வகைகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பருப்பு வகைகள், பயர் வகைகள், இதை மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு வலியாக தெரியும். அதுதான் உங்களுக்கு நல்லது செய்யும். அதுதான் உங்களுக்கு நோயை தராது, ஆரோக்கியத்தை தராது. ஆரோக்கியத்தை தரும். நோயை தராது, ஆரோக்கியத்தை தரும். அந்த மாதிரி வலியை தருகிற உணவுகள், அதெல்லாம் நல்ல உணவுகள்லாம் அதை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மருந்து கசக்கத்தான் செய்யும். அதுமாதிரி நல்ல உணவுகள், அதில் நீங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும், உங்களை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அதில் ரொம்ப சுவை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். அதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி உணவுகள் தான் உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யாது. அதனால் வலியை தேடி போங்க.
வலி தான் கடவுள். கடவுள் என்றால் என்ன? வலி என்று பொருள்.